உலகெங்கும் இருக்கும் நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோ பூர்ணாவின் அன்பார்ந்த வணக்கங்கள். உங்களை எல்லாரையும் இந்த சேனல்ல சந்திக்கிறதுல பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய பதிவு அக்டோபர் மாத பலன். மாத பலன்கள் எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா மாத கிரகங்களின் பெயர்ச்சிகள் அடிப்படையில தான் நம்ம பலன்கள் நிர்ணயிக்கிறோம். இந்த மாத கிரகங்கள் இருக்கக்கூடிய அந்த கோச்சார நிலவரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தற்போதைய நிலை அப்படின்னு பார்க்கும்போது மிதுன ராசியில குரு பகவான் இருக்கிறார், சிம்ம ராசியில சுக்கிரன் கேது, கன்னி ராசியில சூரியன் புதன், அடுத்து துலாம் ராசியில செவ்வாய் பகவான், கும்ப ராசியில ராகு பகவான், சனி பகவான் மீன ராசியில வக்ரமாக இருக்கிறார். இதுதான் இந்த அக்டோபர் மாதத்துல இருக்கக்கூடிய அந்த கிரகங்களின் அடைவுகள். இந்த மாதத்துல கிரகங்களின் பெயர்ச்சிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மாத கிரகங்களான புதன், சுக்கிரன், சூரியன், செவ்வாய் இந்த 4 கிரகங்களுமே பெயர்ச்சிகள் இருக்கு. புதனாகப்பட்டவர் 3ஆம் தேதி அக்டோபர் மாதம் கன்னி ராசியிலிருந்து தன்னுடைய உச்ச நிலையிலிருந்து துலாம் ராசிக்கு பயிற்சி ஆகிறார். திரும்பியுமே இந்த மாதத்திலேயே 25ஆம் தேதி அந்த துலாம் ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு அந்த புதன் பகவான் பயிற்சி ஆகிறார். சுக்கிரனாகப்பட்டவர் சிம்ம ராசியிலிருந்து 9ஆம் தேதி அக்டோபர் மாதம் அந்த கன்னி ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இந்த சுக்கிரனோட சேர்ந்து அந்த சூரியன் ஆகப்பட்டவர், அதாவது சூரியன் பாத்தீங்கன்னா அந்த கன்னி ராசியில இருக்கிறார். இப்போ அது 18ஆம் தேதி அக்டோபர் மாசம் துலாம் ராசிக்கு நீச்சம் அடைகிறார். சுக்கிரனும் அடுத்து இந்த சூரியனும் இந்த மாதத்துல நீச்சமாக இருக்கக்கூடிய ஒரு கிரகங்களாக இருக்கு. 2 கிரகங்களுமே சுக்கிரன் பாத்தீங்கன்னா கன்னி ராசியில நீச்சமாகவும், சூரியன் 18ஆம் தேதிக்கு மேல அந்த துலாம் ராசியில நீச்சம் பெற்றும் இருக்கக்கூடிய ஒரு கிரகங்களாக இருக்கு. செவ்வாயாகப்பட்டவர் இந்த துலாம் ராசியிலிருந்து 28ஆம் தேதி அக்டோபர் மாதம் அந்த தன்னுடைய சொந்த வீடான விருச்சிக ராசிக்கு பயிற்சி ஆகிறார். ஆக மொத்தத்துல இந்த மாதம் பாத்தீங்கன்னா கிரகங்களினுடைய முக்கியமான தன்மைகள் அப்படின்றது இந்த அக்டோபர் மாதம் இருக்கு. செவ்வாய் ஆட்சி பெறுகிறார், சுக்கிரனும் சூரியனும் நீச்சம் அடைகிறார். அடுத்து பாத்தீங்கன்னா புதனாகப்பட்டவர் செவ்வாயோடு சேர்ந்து பயணிக்க போறார். இந்த மாதிரியான அந்த கிரகங்களின் சிறப்பு தன்மைகள் அப்படின்றது இந்த மாதத்துல அதிகமாக இருக்கு. இந்த மாதம் இந்த கிரகங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் உண்டான பலன்களை பற்றி பார்க்கலாம். நீங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த பதிவை ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த சேனல்ல முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நோட்டிபிகேஷனா இந்த பதிவுகள் வரும். கும்ப ராசி அன்பர்களுக்கு அக்டோபர் மாதம் எந்த மாதிரியாக இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய 2 கிரகங்கள் இந்த மாதத்தின் பிற்பகுதியில பாத்தீங்கன்னா சூரியன் விலகிடுறாரு, அடுத்து புதனும் அந்த இடத்துல இருந்து விலகிடுறாரு. 3ஆம் தேதியே புதனும் விலகிறாரு. அதனால 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய பாதிப்புகள் உங்களுக்கு கொஞ்சம் குறையறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். ஏன்னா இது நாள் வரைக்கும் அந்த 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சூரியனும் புதனும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேலையில நிறைய இழப்புகளை கொடுத்திருக்கும். அந்த இழப்புகள் அப்படின்றது பாத்தீங்கன்னா உயர் அதிகாரிகள்னால, அடுத்து கூட வேலை பார்க்குற அந்த கோ கலீக்ஸ்னால இந்த வேலை பாதிப்புகள் அப்படின்றது கண்டிப்பாக இருந்திருக்கும். அதாவது கூட இருந்தே குளிப்பறிக்கிறவங்க, அடுத்து பாத்தீங்கன்னா புறமுதுகுல குத்துறக்கூடியவர்கள், இவர்கள் எல்லாருமே உங்களை அப்படியே அதிகப்படியாக அவமானப்படுத்தக்கூடிய ஒரு மாதமாக தான் கடந்த மாதங்கள்லாம் இருந்திருக்கும். இந்த மாதத்துல அந்த கோ கலீக்ஸ்னால இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள் விலகுவதற்கும், அடுத்து காதல்னால சில தோல்விகள்லாம் உங்களுக்கு கடந்த மாதத்துல வந்திருக்கும். நல்லா போயிட்டு இருந்த அந்த உறவுகள் கடந்த மாதத்துல திடீர்னு பிரேக்கப் ஆகிறதுக்கு, உங்களுடைய காதல் உறவுகள் இன்னொரு திருமணம் செய்யறதுக்கு உண்டான ஒரு அமைப்புகள்லாம் கடந்த மாதத்துல உங்களுடைய மனவேதனை, அவமானம், அசிங்கம், தேவையில்லாத மன நெருடல்கள், நிதி நெருக்கடிகள், பண நெருக்கடிகள், தொழில் சம்பந்தப்பட்ட சில நஷ்டங்கள், இப்படின்னு அடுக்கடுக்காக சில பிரச்சனைகளை அனுபவித்த இந்த கும்ப ராசி என்பர்களுக்கு இந்த மாதத்துல இருந்து அதுல இருந்து எல்லாம் படிப்படியாக ஒரு ரிலாக்ஸேஷன் அப்படின்றது கண்டிப்பா கிடைக்கும். ஆனாலும் சில
சில பாதிப்புகள், உங்களுக்கு பண ரீதியான சில பாதிப்புகள், கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இந்த மாதம் உங்களுக்கு வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அந்த கடன்னால நீங்க ஏதாவது ஒரு நல்ல ஒரு முயற்சிகள் செய்து தொழில்ல கடன் வாங்கி நம்ம நல்ல ஒரு டெவலப் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கும் போது அந்த வாங்கக்கூடிய கடன்னால உங்களுக்கு பெரிய அளவுக்கு ஒரு மாற்றங்களை ஏற்படுத்த முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய 8ஆம் இடத்துல அந்த சுக்கிரன் நீச்சமாக போறாரு இந்த மாதத்துல. அதனால வாங்கக்கூடிய கடன்னால உங்களுக்கு பெரிய அளவுக்கு மாற்றங்களை ஏற்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை. நீங்க ஏதோ ஒரு சூழ்நிலைக்காக கடனை வாங்கி ஆனா அதை வேற ஒரு சூழ்நிலைக்காக நீங்க செலவு பண்ணக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த கும்ப ராசி என்பவர்களுக்கு இருக்கும். அதனால எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு ஒரு செயல்களிலும் ஒரு நல்ல ஒரு முன்னெச்சரிக்கையாக ஒரு பிளான் போட்டு நீங்க செய்யக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கணும். அதனால ரொம்ப கவனமாக செயல்படணும் இந்த கும்பராசி என்பர்கள். ஏன்னா உங்களுடைய குழப்பமான ஒரு சூழ்நிலை, எல்லா இடத்துலயும் போனா நெருக்கடிகள். அதே சமயத்துல இந்த கும்பராசி என்பர்கள் நிறைய பேர் பாத்தீங்கன்னா விவசாயம் சம்பந்தப்பட்ட தொழில்ல இருப்பீங்க. அந்த தொழிலில் இருந்து பெருமளவு லாபத்தை பெற முடியாமல் ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலையில இருக்கிறீங்க. இந்த விவசாயத்தை அப்படியே நம்ம வித்தரலாமா, இல்ல இதை மேற்கொண்டு செய்யலாமா அப்படின்ற மாதிரியான ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலையில இருக்கிறீங்க. அந்த விவசாயம் சார்ந்த ஒரு தொழில்ல இன்னும் ஒரு 6 மாதத்திற்கு ஒரு நெருக்கடிகள் இருக்கிறதுனால ரொம்ப பெரிய அளவுக்கு அதுல எக்ஸ்பெக்டேஷன் வைக்காம ரொம்ப பெரிய அளவுக்கு முதலீடு செய்யாம இருந்தீங்கன்னாலே உங்களுடைய பணம் பாதுகாக்கப்படும். இந்த கும்பராசி என்பர்களுக்கு உங்களுடைய உறவு முறைகள்ல நிறைய பிரிவுகள் அப்படின்றது கடந்த மாதத்துல இருந்திருக்கும். ஒரு 1.5 வருஷத்துக்கு மேலாக விவாகரத்து வழக்குகள் போயிட்டு இருந்த அமைப்புகள் எல்லாமே கடந்த ஒரு 2 மாதத்துல விவாகரத்து வாங்கி ஒரு தனிமையில விடப்பட்ட ஒரு நிலையில தான் இந்த கும்பராசி என்பர்கள் இருப்பீங்க. எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா உறவு முறைகள்ல நல்ல ஒரு சந்தோஷமான அனுபவங்கள் உங்க கும்பராசி என்பர்களாக தான் இருப்பாங்க. உங்க கூட வேலை பார்க்கறவங்களே இருப்பாங்க. ஆனா அவங்க எல்லாம் நல்ல சந்தோஷமா இருப்பாங்க. எனக்கு மட்டும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் அதிகப்படியாக இருக்கு அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள், அப்போ உங்களுக்கு ஜாதக ரீதியான சில தாக்கங்கள், தோஷங்கள், குடும்ப ரீதியான தோஷங்கள் அதிகப்படியாக இருக்கும். உங்களுடைய முன்னோர்களின் சாபம் அப்படின்றது இந்த கும்பராசி என்பவர்களுக்கு அதிகமாக இருக்கு. அதுவும் உங்களுடைய தாத்தா வழி உறவுகள் மீதான சில பெண் சாபம்லாம் இந்த கும்பராசி என்பவர்களுக்கு அதிகப்படியாக இருக்கு. அதனால பெண்களால ஏமாற்றம்ன்றது இந்த கும்பராசி என்பவர்களுக்கு கடந்த ஒரு 3 மாதத்துல ஏற்பட்டிருக்கு. அதே சமயத்துல திருமண உறவுகள்னால சில ஏமாற்றம் அப்படின்றது கண்டிப்பா இதனால இந்த ஒரு காரணத்தினாலலாம் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருக்கு. இந்த மாதத்துல இருந்து அதற்குண்டான நிவர்த்திகளை தேடி நீங்க பயணிக்கக்கூடிய ஒரு நேரம். இதுக்கு எல்லாத்துக்கும் நாங்க என்ன செய்யணும், என்ன ஒரு பிரார்த்தனை செய்யணும் அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்புகளை தேடி நீங்க பயணிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதற்குண்டான ஒரு தெய்வ வழிபாடுகளை செய்யுங்க. எப்போதுமே குலதெய்வ வழிபாடு பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஆனாலும் இந்த கும்பராசி என்பர்கள் கடந்த ஒரு 3 மாதமாக செய்யக்கூடிய அந்த குலதெய்வ வழிபாட்டுல பெருமளவு மரபு தவறி நீங்க செஞ்சுட்டு இருக்கிறீங்க. ஏன்னா நீங்க உங்களுடைய மனநிலை ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலை இல்லாத காரணத்தினால என்னமோ குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணணுமே, எல்லாரும் சொல்லிட்டாங்க, அதனால நானும் போய் பிரார்த்தனை பண்றேன் அப்படின்ற மாதிரியான ஒரு ஆத்மார்த்தமான ஒரு பிரார்த்தனை இல்லாத இந்த கும்பராசி என்பர்களுக்கு இந்த மாதத்துல இருந்து அந்த குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதம் முழுமையாக வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கு. அதனால அந்த குலதெய்வ வழிபாட மறுபடியும் ஒரு முறை நீங்க பண்ணிடுங்க. ஒரு ஆத்மார்த்தமான ஒரு சிந்தனையோட போங்க. நீங்க என்ன பிரச்சனையில இருந்தாலும் உங்களுக்கு நாளைக்கே ஒரு பெரிய அளவுக்கு கடன் தொந்தரவுகள், பெரிய அளவுக்கு ஒரு மருத்துவ சிகிச்சைகள், நாளைக்கே ஒரு ஆபரேஷன் அப்படின்ற ஒரு நெருக்கடியான எந்த ஒரு நெருக்கடியான ஒரு சூழ்நிலையில இருந்தாலும் நீங்க போய் வணங்கக்கூடிய அந்த குலதெய்வம் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த அக்டோபர் மாதம் இருக்க போது. வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு அங்க இருக்கக்கூடிய வேலையில மிகப்பெரிய ஒரு நெருக்கடிகள் இருந்துட்டு இருக்கு. வெளிநாட்டுல வேலையை விடக்கூடிய ஒரு அளவுக்கு நிறைய தொந்தரவுகள். அதே சமயம் அந்த வேலை வாய்ப்புகள்ல இருக்கக்கூடிய
ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலையும் நம்ம பார்க்கணும் இல்லையா? வேலை வாய்ப்புகள்ல நல்ல சாதகமான ஒரு சூழ்நிலை இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக இந்த கும்பராசி என்பர்களுக்கு அதற்குண்டான ஒரு நல்ல அமைப்புகள் எல்லாம் இருக்கு. அதை நோக்கி நீங்க பயணிக்கும் போது கண்டிப்பா அதுல ஒரு நல்ல ஒரு சாதகமான அமைப்புகள், வெற்றி வாய்ப்புகள் கிடைக்கும். கடந்த 3 மாதமாக நீங்க அட்டன் பண்ண இன்டர்வியூல எல்லாத்துலயுமே ஒரு சில இடத்துல உங்களுக்கு ரிசல்ட் வராம இருக்கு அப்படின்ற அமைப்புல இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த மாதத்துல இருந்து அந்த எந்த இடத்துல இருந்து ரிசல்ட் வரலையோ அதுல இருந்தெல்லாம் உங்களுக்கு ஒரு வெற்றி முடிவுகள் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். நீங்க இந்த மாதத்தின் இறுதியில ஒரு இடத்திற்கு புதிதாக போய் வேலைக்கு சேருவதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். வெளிநாட்டுல இருக்கக்கூடிய கும்பராசி என்பர்களுக்கு உங்களுடைய சேமிப்பு கரைஞ்சுக்கிட்டே இருக்கு. அதை மாத்திரம் ரொம்ப கவனமாக இருங்க கும்பராசி என்பர்கள். நீங்க ஒரு விதமான ஒரு மனக்குழப்பத்துல இருந்தாலும் ஒரு பக்கம் பினான்ஸ் சம்பந்தப்பட்ட சில நெருக்கடிகள் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கு. அதனால எந்த இடத்துல நீங்க பணத்தை செலவழிக்கிறீங்க, எந்த இடத்துல ரொம்ப கவனமாக இருக்கிறீங்க அப்படின்றத பொறுத்துதான் இந்த அமைப்புகள் உங்களுக்கு ஒரு சாதகமான ஒரு பலனை கொடுக்க போகுது இந்த அக்டோபர் மாதம். இப்ப நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்திலையும் அடுத்த வேலை சம்பந்தப்பட்ட விஷயத்திலையும் ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலையில தான் இந்த கும்பராசி என்பர்கள் இருந்துட்டு இருக்கிறீங்க. இதுக்கு எல்லாத்துக்குமே நிவர்த்தி உங்களுடைய ஜாதக ரீதியான தசாபுத்தி பலன்கள்ல இருக்கு. அதை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதக ரீதியாக ஜாதகம் எழுதணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும், உங்களுடைய குழந்தைகளுக்கு நியூமராலஜி படி பெயர் வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க. உங்களுக்கு உண்டான தகவல்கள் தெரிய வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.